தொடர்ந்து காமராஜரை அவமதிக்கின்ற சொல்களும் பேச்சுக்களும் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அந்த முக்தார் பேசுனது எல்லாருக்குமே எரிச்சலை ஏற்படுத்தினது. ஒரு அந்த மாதிரி அப்ப திட்டமிட்டு செய்யப்படுற இந்த செயலை யார் செய்யறாங்க? அது வரைக்கும் என்னோட நண்பர்களாக இருந்தவர்கள், கட்சி சார்ந்தும் சரி அப்படி இல்லாதவங்களும் சரி, கர்மவீரர் ஐயா குடும்பத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்திற்கு நான் வரும்போது நான் பார்க்காத விமர்சனங்களா வசவுகளா, நீ எதுக்கு நீ இன்னைக்கு உயிரோடையே இருக்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தாச்சு. நான் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறவங்க, கடுமையான விமர்சனங்களை வைத்து இதுக்குள்ள நீ போயிட்ட, கூடாடியை நம்பி நீ போயிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இல்ல நம்ம உருவாகுறாங்க. உருவாகும் போது எதிர்த்து நிற்பவர்கள் சாதாரணமான ஆளாக நீங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க சண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா எதிர்க்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. அப்புறம் நீங்க அவங்க அரசியலில் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. பெரிய அதற்கு பலம் வேண்டும், அனுபவம் வேண்டும், அவங்களை எதிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய பவர் தேவைப்படுது. மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம், மிக்க நலம். முதல்ல எங்களுடைய சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். உங்களுடைய இந்த அடுத்த அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கீங்க, அதுவும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கீங்க. எப்படி மேம் இந்த மாற்றம் முதல்ல நிகழ்ந்தது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னைக்கு ஆர்ப்பரிக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள், ஓகே, அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு முகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவருடைய எண்ணம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமான ஈர்ப்பு, எல்லாரும் தேடக்கூடிய ஒரு மாற்றத்தை நோக்கி நானும் நகர்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. நீங்களும் இப்போ ஒரு கட்சியில் தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அந்த கட்சியில் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அந்த திமுகலேருந்து தாவேகா, அப்படி இந்த மாற்றம் வந்ததில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கட்சியிலேருந்து தாவேகாக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமாம், விஜய் இன்னைக்கு ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்கிறாரு. என்னுடைய கொள்கையினுடைய எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு 2 கட்சிகளை அவர் முன்வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப ஆசையாக இணைந்து நான் அதில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா காமராஜர் ஐயாவினுடைய குடும்பத்திலிருந்து யாரும் பெரிதாக அரசியலுக்கு வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில திமுகவில் போய் நான் சேர்ந்தது அப்படிங்கிறதே நான் ஒரு வீட்டில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் நான் அங்கே வரேன். போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு நடுவுல நான் கட்சிக்குள்ள ரொம்ப ஆவலோடும் ரொம்ப எதிர்பார்ப்போடும் நான் உள்ள வரேன், நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அப்படியே அமைதியாக நான் பயணிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அங்க இருந்தது எனக்கு ஒரு மனநிறைவை கொடுத்ததுனால நான் அங்க இருந்தேன். அப்புறம் கடைசியா நீங்க பார்க்க தொடர்ந்து காமராஜரை அவமதிக்கின்ற சொல்களும் பேச்சுக்களும் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட தண்டிக்க மாட்டாங்களே, ஏன் இது அப்படின்ற ஒரு யோசனை ரொம்ப வந்துச்சு. இப்ப கடைசியா அந்த முக்தார் பேசுனது பெரிய ஒரு எல்லாருக்குமே எரிச்சலை ஏற்படுத்தினது. ஒரு 5 நிமிடங்களுக்கு மேல அதை நம்ம கேட்கவே முடியல. அந்த மாதிரி அப்ப திட்டமிட்டு செய்யப்படுற இந்த செயலை யார் செய்யறாங்க? எதுக்கு அவரை கைது பண்ணுங்க அப்படின்னா ஒரு தவறுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதை கூட கைது பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம இதுல இனிமேலும் நம்ம நீடிக்கிறது சரியில்லை அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. தொடர்ந்து இந்த சைட்ல இருந்து அழைப்புகள், எனக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் வேண்டாம், நம்ம இப்படியே இவர்களுடைய ஆதரவாளராகவே கூட நம்ம பயணம் செய்வோம் தான் நினைச்சேன். அதையும் தாண்டி நான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பார்க்கும்போது வெளியே வந்துட்டேன். இப்போ ஒரு புறம் திமுகவில் தொடர்ந்து காமராஜரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த செயல்கள் சொற்கள்லாம் பயன்படுத்தியிருந்தேன். இன்னொரு புறம் தாவேக்கால விஜய் அவர்கள் தொடர்ந்து ஐயா எந்த அளவுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியுமோ அது காங்கிரஸ் கட்சியை விட அதிகம் தொடர்ந்து இந்த மரியாதை செலுத்திட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் காமராஜர் தொடர்ந்து இந்த கல்விக்காக உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் இந்த இளம் காமராஜரும் சொல்றாங்க. இது சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேம்? இல்ல, காமராஜர் அப்படின்னா ஒருவர் தான். இப்ப நீங்க எந்த தலைவர்களாவும் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மா அப்படின்னா அவங்க ஒருத்தர் தான். அவங்க ஒருத்தருக்கான ஒரு
ஸ்பெஷலான ஒரு தகுதிகளும் மக்களுக்கு நேசிக்கிற ஒரு இதுவுமே வந்து ஒருத்தருக்குமே வேறுபட்டு தான் அவங்க தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் காமராஜர் தான் வந்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக பெருந்தலைவராக ஏன் இருக்கிறார் அப்படின்னா, இன்னும் தன்னுடைய வாழ்நாளையே முழுவதும் மக்களுக்காக கொடுத்துட்டு போன ஒரு தலைவர் அவர். அதனால வந்து ஒரு தலைவர்களுக்கு உண்டான ஸ்பெஷலை சொன்னாலே போதுமானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இத வந்து அவரு வளர்த்த கட்சி கூட அந்த அளவுக்கு கொண்டாடிச்சான்னு எனக்கு தெரியல. அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது வழிகளை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றதே இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் ஒரு பெரிய ரோல் மாடலாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வேலு நாச்சியாரையும் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. யார் இவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்கன்னா யாரெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இன்னும் அவங்களுடைய தேடல் அதிகமாக இருக்கு. அதை அவர் ரொம்ப அழகா எடுத்துட்டு போறாரு. ஒரு 10 வருஷமா திமுக வந்து தொடர்ந்து இருப்பீங்களா மேம் நீங்க? ஆமா. ஆனா இப்ப வரைக்குமே உங்க மேல எந்த ஒரு சர்ச்சையும் வரல. திமுக பயணம் செய்யும் போது தாவைக்கால இணைந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காமராஜ் அவர்களோட குடும்பத்தை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர் யாரோ ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ உங்களையும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா மேம்? நான் வந்து இத்தனை நாட்களாக வந்து 10 வருடமாக திமுகல இருக்கிறேன். திமுகல நான் இணைந்த உடனே பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் வந்து தலைப்புச் செய்தியாகவும், இன்னும் பாத்தீங்கன்னா சன் நியூஸ்ல வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதுதான் வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிரேக்கிங் நியூஸாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே விருதுநகர்லயே பாத்தீங்கன்னா நான் இணைந்த ஆண்டே, உங்களுக்கு அந்த புகைப்படங்கள் கூட நான் பகிர்ந்துறேன். அந்த இணைந்த ஆண்டே பாத்தீங்கன்னா கனிமொழி அக்கா வந்து அவர்களுடைய தலைமையில காமராஜர் ஐயாவினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம். அங்க வந்து இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அண்ணனும், அதுக்கப்புறம் KKSSR அவர்களும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எல்லாமே கூட அந்த மேடையில் வீட்டு இருக்கும்போது என்னையும் அங்க வச்சு காமராஜருடைய பேத்தி நம்மளுடைய கழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாரையும் அரவணைத்து நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அக்கா பேசுறாங்க. அப்ப விருதுநகர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நானும் அங்கதான் இருக்கிறேன். ஐயாவினுடைய வீட்டுக்கு போய் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவினுடைய காலில் விழுந்து நான் ஆசிகளை வாங்கி கொண்டுதான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன். அந்த புகைப்படத்தையும் நான் உங்களுக்கு பகிர்கிறேன். சோ வந்து இத்தனை நாட்களாக 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து அரசியல் சார்ந்தும் மற்றபடி பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்ச்சங்கங்கள் சார்ந்தும் நான் என்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லா மீடியாலையும் வந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாட்களாக நீண்ட நெடிய ஒரு தூக்கத்துல இருந்து இன்னைக்குதான் முழிச்ச மாதிரி எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே இல்லை அப்படின்னா அப்ப அவருடைய சகோதரர் அண்ணாமலை நாடார் என்பவர் யார்? பேட்டி கொடுக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய பாட்டி நாகம்மாள், அவங்க வந்து காமராஜருடைய சகோதரி தான். அவங்க அந்த சகோதரியே என்னுடைய பிறந்த வீட்டினுடைய கோடி துணின்னு சொல்லுவாங்க. நான் இறந்தா எனக்கு போத்துற துணி அண்ணாமலை நீங்க தான் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆட்சியப்பா அண்ணாமலை நாடார் தான் அவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல அதை செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் இப்ப இத்தனை நாட்களாக காமராஜரை பற்றி குடும்பத்துல இருந்து யாருமே எதுவுமே பேசல. எவ்வளவு அவதூறு கருத்துக்கள் பேசும்போதும், ஏன் இன்னைக்கு இந்த முக்தார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை, ஏன் எங்க வீட்டுல இருந்து இப்படி பேசுறீங்க, ஐயாவை எப்படி நீங்க பேசலான்னு உங்களுக்கு ஒரு ரத்தமோ உங்களுடைய உடம்போ மனதோ எதுவுமே துடிக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நான் போய் நின்ன அடுத்த நிமிஷமே எல்லாம் கோமாவில் இருந்த அத்தனை டிக்கெட்டும் முழிச்சிட்டு அது எப்படி நீ பேத்தி கிடையாது, நீ இது கிடையாது அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னும் போது அந்த குடும்பத்தை சுற்றி ஒரு 100 பேராவது இருப்போம். எல்லாருக்குமே தெரியும்ல, இதுதான் இவங்க தான் எங்க அக்கா, இவங்க தான் எங்க அண்ணி, இவங்க தான் எங்க தங்கச்சி அப்படின்னு இத்தனை சொந்தங்கள் இருக்கும்ல. இப்ப இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி ஒரு பொய்ய சொல்ல முடியும்? அதுவும் விருதுநகர்ல வச்சு நடக்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன், பல பள்ளிக்கூடங்கள்ல போறேன். தொடர்ந்து ஒரு பொய்ய வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவர் தான் எங்க பாட்டனார், என் முப்பாட்டனார் யாரு, புன்னைவன நாடாரனுடைய 2 மகன்கள், சங்கரலிங்கம் ஒருத்தர், குமாரசாமி நாடார் ஒருத்தர். சங்கரலிங்கம் ஐயாவுடைய மகன் தான் எங்க தாத்தா அண்ணாமலை நாடார், குமாரசாமி அவங்களுடைய மகன் தான் காமராஜர் ஐயா. 2 பேருமே அண்ணன் தம்பிகள் தான். இது வந்து எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்களுடைய வீட்டு கல்யாணங்கள் எல்லாத்தையுமே நடத்தி வச்சவர் பெருந்தலைவர் அவர்கள். ஐயாவோட மிக நெருக்கமான அரசியலிலும் கூட கூடவே பயணித்தவர் அண்ணாமலை நாடார் அவர்கள். எப்ப அவர் சிஎம்மா இருக்கும்போது கூட நினைச்சா வந்து உட்கார்ந்து மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இவர். எங்க பாட்டனார் வந்து பிசினஸ் பர்சன். அவர் வந்து எப்போது அண்ணனை பார்க்க போகும்போது ரொம்ப ஆசையா போவாங்க, இவங்களும் வருவாங்க. இதுதான் இந்த தொடர்பு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தொடர்பு. இதை யாருன்னே தெரியாம யாரையோ சொல்லி இவங்க வளர்ப்பு அவங்க வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம்
இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல். யாருடைய தூண்டுதலால இதை இவங்க செய்யறாங்களா, பணம் வாங்கிக்கிட்டு செய்யறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பேட்டி கொடுத்தவர் வீட்டிலேயே உட்கார்ந்து அங்கேயே புகைப்படம் எடுத்து அவரையுமே வாங்க அரசியலுக்கு அப்படின்னு சொன்னவன் நானு. இல்ல அரசியல் எல்லாம் நமக்கு சோறு போடாது அப்படின்னு பதில் கொடுத்தவர் அவர். இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறது, இதுதான் அரசியல். எங்களை அந்த புரிதல் இருக்குது. இன்னும் நான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்து கொண்டு இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களும் எனக்கு எப்போதுமே பெரிய ஒரு உறுதுணையாக நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து வெற்றி பயணத்தை தொடங்குகிறேன். இப்போ இதன் காரணமா தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாராம், திமுகனா அவதூறு, அவதூறுனா திமுக. கூட வெளியில வரேன், வீட்டுல இருந்து வெளியே வரேன், என் வீட்டை விட்டு நான் வெளியே வராத மாதிரி என்னுடைய வாசல்ல கார் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த மாமன்ற தலைவருடைய காரு தான் நிக்குது. பாக்குறேன், ஓ இடையூறுகள் நமக்கு தொடங்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். சரி, அரசியலில் இதெல்லாம் தாண்டி வருவது தானே. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நம்ம வெளியில வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம ஒரு அடிகளையும் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா ஈஸியா ஒரு அவதூறு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா மற்றவர்களை விட இன்னும் கடினமாக தான் நம்ம ஒரு படிக்கட்டுகளை தாண்டி போக முடியுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு நெருக்கடிகள், இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த நெருக்கடிகள். கட்சியில் இருக்க ஆட்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த தேர்தல் சமயத்தில் இன்னும் அதிக நெருக்கடிகளாகவும் சொல்றாங்க. ஆமா, நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும். அரசியல் அப்படின்றதுனால எல்லா பக்கமும் நெருக்கடிகளை தவிடு பொடியாக்கி மேல வர்றது தான் பெரிய சேலஞ்சு. ஸோ இது மாதிரி நெருக்கடிகள் வர வர இன்னும் நிறைய அரசியல்ல நம்ம பக்குவப்படுவோம். அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கும் நம்ம கத்துக்கிடுவோம். அதுதான் நல்லா இருக்கும். பாப்போம். இப்ப ஏன்னா நேத்து வரைக்கும் உங்களை ஒரு சிலர் பாராட்டி பேசியிருப்பாங்க. இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே நமக்கு எதிரா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க? இல்ல, நான் பாக்குறேன், அது வரைக்கும் என்னோட நண்பர்களாக இருந்தவர்கள், கட்சி சார்ந்தும் சரி அப்படி இல்லாதவங்களும் சரி, ஒரு டீசெண்டா இல்ல நாங்க போதும், இதுக்கு மேல நாங்க வரல, இந்த லைனுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு விலகி போறாங்க. கடுமையான விமர்சனங்களை வைக்கிறவங்க, கடுமையான விமர்சனங்களை வைத்து இதுக்குள்ள நீ போயிட்ட, கூத்தாடியை நம்பி நீ போயிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கர்ம வீரர் ஐயா குடும்பத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்திற்கு நான் வரும்போது நான் பார்க்காத விமர்சனங்களா வசவுகளா, நீ எதுக்கு நீ இன்னைக்கு உயிரோடையே இருக்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அதை தாண்டி இன்னும் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி கடந்து அந்த இடத்துல எனக்கான ஒரு நல்ல பெயரோடு தான் நான் வெளியில வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் இன்னும் என்னுடைய உழைப்பை நான் கடுமையாக்கி நான் அவரை வெற்றி பெற செய்வதற்கான எல்லா விதத்திலையுமே அவர்கள் தொண்டரோடு சேர்ந்து நானும் பயணிப்பேன். நீங்க திமுகல இணையும் போதே சொல்லியிருப்பாங்க மேம், நீங்க காமராஜருக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க, அவரை யார் எதிர்த்தாங்க, நீங்க அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப தாவைக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகவினர் அதே சொல்றாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வரும்போதே சொன்னது இதுதான். ஐயாவை எதிர்த்தவர், ஐயாவை என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுனாங்க, அவங்ககிட்ட போய் நீ சேர்ந்துட்ட அப்படின்ட்டு நிறைய போட்டோஸ் காட்டுவாங்க, முரசொலியில இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் நான் நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிடுவேன். ஐயாவினுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடியதும் அந்த கட்சி தான். ஸோ நல்ல விஷயங்களையும் நான் எடுத்துக்கிடுவேன். தீய விஷயங்களும் இருக்கும்போது நம்ம அதையும் எதிர்ப்பு குரல் நிச்சயமா கொடுக்க தான் செய்வோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப உள்ள வரும்போது இருந்த எதிர்ப்பு, இப்ப இருக்கிற எதிர்ப்புமே எனக்கு எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். அதுதான் அரசியல் நினைக்கிறேன். ஆனா எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல மேம். இல்ல, அது பண்ணிதான் ஆகணும். அது பண்ணிதான் ஆகணும். கடினமானது தான் அது. இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய பேச்சுக்கள் கவனிக்கப்படும். எல்லாத்தையுமே சரியான முறையில பேசி, ஐயாவினுடைய சாதனைகள் எவ்வளவோ இருக்குது, அதை மட்டுமே நம்ம பேசினாலே போதும். யாரையும் நம்ம குறைச்சோ அவங்கள பத்தி நம்ம திட்டியோ எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா பண்ண சாதனைகள் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பத்தி பேசினாலே போதுமானது. இன்னும் காங்கிரஸ் இன்னைக்கு அவர் மறந்ததை கூட, காங்கிரஸ் ஐயா காமராஜரை மறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிறவர் அதர் கொள்கை தலைவராக வச்சு எடுத்துட்டு போறாங்க. அவருடைய வழியில் பயணித்தால் இன்னும் பெரிய பிளஸ் தான். இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா சிறந்த ஆட்சியை யார் கொடுத்தாருன்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க காமராஜர் ஐயான்னு சொல்லிட்டு. இப்போ அதே ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா மேம்? அவருடைய ஆட்சி காலம் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை தான் கொடுத்துட்டு போனார் அவர்.
அந்த மாதிரி ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களுடைய ஒரு லட்சியமாகவே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அரசியல் பேசுபவர்கள் அத்தனை பேரும் காமராஜர் ஏன் தொடுறாங்க அப்படின்னா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும், உண்மையான எல்லாருக்குமே அதுல வளர்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு தான் அவரை தொடுவாங்க. அப்ப வந்து அவருடைய இதுல ஒரு 10% நம்ம செஞ்சிட்டாலே பெரிய சாதனைன்னு தான் இன்னைக்கு சொல்லுவோம். நிச்சயமாக அவர் வந்து அந்த கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. அவருடைய என்னெல்லாம் பண்ணாரோ அதை நிச்சயமாக செய்வார். அதற்கான வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பா செஞ்சிருவாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்னதான் கட்சி தொடங்கினாலும் அவர் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சினிமா நடிகராக தான் பார்க்குறாங்க. அவருக்கு கூடுற கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறாது, அது வந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கட்சியில வந்து சேர்ந்தது சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களாமா? இப்போ வந்து ஒருத்தருக்கும் ஒரு தொழில் என்பது ஒன்று உண்டு. ஸோ வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி நடிகர் அப்படின்னா எத்தனை நடிகர்கள் இங்க இருந்தாங்க, எல்லா நடிகர்களுக்கும் அப்படி ஒரு கூட்டம் கூடுதா அது அப்படின்னும் போது கிடையாது. அது இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டுறதெல்லாம் வந்து கிடையாது. தன் தலைவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு நீங்க தடுப்பணைகளை வைத்தாலும் சரி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு வாட்டியாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு வராங்க. அப்படியே அன்பு செலுத்துறாங்க அந்த இடத்துல. அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, அவங்க எந்த பெரிய பதவியோ அவர்கிட்ட இருந்து பொருளையோ எதுவுமே எதிர்பார்த்து வரல, ஒரு அன்பு தான். என்னை போல என்ன மாதிரி ஒருத்தர் எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற அன்பை தான் பாக்குறேன் நான். அதனால நம்ம நிச்சயமான சரியான பாதையில தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னும் தேர்தலே வந்து போட்டியிடாத கட்சி தான் தாவேகா. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு 20%, 25%, 30% வரைக்கும் இந்த ஓட் பேங்க் இருக்குன்னு வந்து சொல்றாங்கல்ல, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க கூடுற கூட்டத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நீங்க சாதாரணமாக ஒருத்தட்ட பேசும்போதே தெரியல, எங்க வீட்டுல 2 பேர் அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு மாற்றத்தை நோக்கி ஒருத்தரும் வந்து மாற்றத்தை நோக்கி தான் நகர்றாங்க. இன்னும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், கல்வி நிறைய நல்லா இருக்கணும், வேலை வாய்ப்புகள் நமக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் எங்கு பார்த்தாலும் கிடைக்கின்ற அந்த போதை பழக்கம் எல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய தாய்மார்களாகட்டும், என்னுடைய சகோதரிகளாகட்டும், அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆசையும் கனவும் அதுதான். அதை வந்து மாற்றுவதற்கு யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு தேடும்போது இவர் வந்து நிக்கிறது நிச்சயமான மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அவங்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் செலுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தேர்தலுக்கு இன்னும் இந்த 3 மாதங்கள் வந்து இருக்கு. ஒரு பக்கம் வந்து அவருடைய கடைசி படம் இந்த ஜனநாயகன், அந்த படம் ரிலீஸுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவருக்கு வந்து இந்த சென்சார் வந்து இன்னும் கொடுக்கல. அப்புறம் இந்த கரூர் வழக்குக்கு வந்து இந்த சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதி வந்து நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாராம் மேம். எல்லா தலைவர்களுமே அப்படித்தான். ஒரு தலைவனாக விஜய்க்கு மட்டும் அது நிறைய அதிகமா கொடுக்குறாங்களா மேம்? இல்ல, நம்ம வந்து உருவாகும் போது எதிர்த்து நிற்பவர்கள் வந்து சாதாரணமான ஆளாக நீங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க சண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா எதிர்க்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. அப்புறம் வந்து நீங்க அவங்க அரசியலில் வந்து அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எந்தெந்த என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே தெரிந்த ஒருத்தரை வந்து எதிர்க்கிறார்கள் அப்படின்னும் போது மிகப்பெரிய அதற்கு பலம் வேண்டும், அனுபவம் வேண்டும். அவங்களை எதிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய பவர் தேவைப்படுது. ஸோ வந்து இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி மக்கள் மனது வைக்கிறாங்கல்ல, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மக்களினுடைய ஆதரவு ஒரு நாளும் பெருகி கொண்டு தான் போகுது. உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து மைனஸ் ஆகாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறி மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு செலுத்துவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ படம் சொன்ன தேதியில வரலன்னா ஒரு நாள் வந்து தள்ளி போகும்னு வந்து சொல்றாங்க. அப்படி தள்ளி போகும் பட்சத்துல வந்து விதியார்களை ஒரு இடத்துல வந்து அசிங்கப்படுத்தின மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாமா, இல்லை காயப்படுத்தின மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் சார்ந்து ஒரு சினிமா படத்தை பத்தி போடிக்கிட்டு இருக்குது. ஆனா அது வெளியில வந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பினுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்க அது மலேசியால வைங்க, நீங்க உலகத்துல எந்த மூலையில வச்சாலும் அவருடைய தொண்டர்கள் அங்க போய் நிப்பாங்க. சோ இந்த பிரஷர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும் போது இவங்க இப்படி எல்லாம் பண்றது, அதுதான் சொல்றேன், அது வந்து எதிர்மறையாகத்தான் மாறும். எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே எழுதுறீங்க. உங்களை மாதிரி சோசியல் மீடியால இருக்கிறவங்க இருந்து பத்திரிகைகள்ல இருந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. ஏன், எதுக்கு, இதுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னும் போது அது அவருக்கு தான் பிளஸ் ஆக மாறும். இப்போ அதே மாதிரி இந்த கடைசி படம் வந்து இந்த பெண்களுக்காக தான் இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காரு வந்து சொல்றாங்க இப்போ சினிமா விமர்சகர்கள்லாம். ஏன்னா இந்த கதை வந்து அதை ஒட்டி தான் பயணம் செய்ய போகுது. இப்போ விஜய்க்கு வந்து இந்த பெண்கள் மத்தியில வந்து அதிக
ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப விஜய் அவர்களை வந்து என்னதான் ஒரு ஹீரோவை பார்த்தாலும் அவருடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய மாமா அப்படின்ற அளவுக்கு கொண்டாடுறாங்க. இப்ப பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. பெண்கள் வந்து அவரை வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி தன் குடும்பத்தில் ஒருவராக, தன்னுடைய சகோதரனாக அவரை வந்து அவள் பாக்குறாங்க. மாற்றுவதற்கு ஒரு ஆளா வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற போது இன்னும் அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அதுல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருக்கு தாம்மா நீங்க ஓட்டு போடணும். ஓட்டே இல்லாதவங்க கூட அவருக்கு நீங்க ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து ஏகோபித்த ஒரு வரவேற்பும் அவரை பாக்குறதுக்கே நீங்க பாப்பீங்க. வந்து நிக்கிற கூட்டங்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அதுல பெண்கள் தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப சோ என்னோட சகோதரனா வந்து நிக்கிறாரு, அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போலவே அத்தனை பெண்களினுடைய ஆசையுமாக இருக்கிறது. புரியுது மேம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி மேம். நன்றி நன்றி நன்றி.